Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம். இன்னைக்கு சூப்பரான கடல் பாசி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பார்க்கவே செம்மையா இருக்குல்ல, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதான் வந்து கடல் பாசி, சைனா கிராஸ்ன்னு சொல்லுவோம். இது மாதிரி பேக்கெட்ஸ்ல கிடைக்கும். நான் இன்னைக்கு 1.5 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஒன்னு வந்து 10 கிராம், அதனால நான் 15 கிராம் கிட்ட எடுத்து ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சிருங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு பாத்திரத்துல 3/4 லிட்டர் நம்ம தண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேக்கெட்டுக்கு 1/2 லிட்டர் அளவு கணக்கு. சோ 3/4 லிட்டர் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா கடல் பாசி, அதை எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகர் உடனே ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வந்து 150 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய ஸ்வீட் வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம், கம்மியா வேணும்னாலும் குறைச்சு போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான் அது. சுகரையும் கடல் பாசியும் ஒன்னாவே போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இதுக்கு பதம் பக்குவம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா கரைஞ்சோன்னு நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிட வேண்டியதான். இப்ப நல்லா அது கொதிக்கட்டும், நல்லா கரையிற அளவுக்கு அது கொதிக்கணும். இடையில எடுத்து பாருங்க, அது உங்களுக்கே தெரியும் கரையாம இருக்கிறது. அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்ப நான் பார்த்தேன் இன்னும் இருக்கு, அதனால ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுறேன். திரும்ப எடுத்து பாத்துறப்போ ஃபுல்லா சூப்பரா கரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் சில இது கரையாம இருக்கிறதுலாம் அதுவும் நமக்கு கிடைச்சிரும் கையில, அதனாலதான் இதை ஃபில்டர் பண்றது. இப்ப ஃபுல்லத்தையுமே ஃபில்டர் பண்ணியாச்சு. பாருங்க கொஞ்சமா வந்திருக்கு இல்லையா, அதனால எடுத்தாச்சு. அதெல்லாம் இந்த மாதிரி ஊத்தி நல்லா ஆற வச்சிடணும். வெளியில வச்சுட்டு ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துருங்க, செட் ஆயிடும். அப்படி நார்மலா ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா 20 நிமிஷம் இருந்துச்சுன்னா சூப்பரா செட் ஆகி கேக் மாதிரி நமக்கு கிடைச்சிருங்க. ஆறட்டும். நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன்னா 20 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டேன். சூப்பரா அல்வா மாதிரி இருக்குங்க. இப்போ செம்மையா வந்திருக்கு. இது நீங்க வந்து சின்ன சின்ன பர்த்டே பார்ட்டி, வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன்னா செஞ்சு வச்சீங்க அப்படின்னா குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஜெல்லி மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால செய்யறது ரொம்ப ஈஸி. 10 நிமிஷம் தாங்க ஆகும். இது கொதிக்கணும். ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம். டோட்டலா பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துல சூப்பரான எம்மியான ஒரு டெசர்ட் நம்ம செஞ்சிடலாம். அவ்வளவுதான். இப்படி ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிட்டு இப்படி ஒரு பிளேட்ல போட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான கடல் பாசி, இது அகர் அகர்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு.